இப்போ அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ஓகே. இப்போ இந்த ஃபுட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டயபெட்டிக் பேஷண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஃபுட்ல அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணது ஏன் இது வந்துச்சு அப்படின்றது. அந்த காலத்துல நம்ம சாப்பிட்ட எல்லா உணவுலயும் நார் சத்து ஜாஸ்தி. அந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா, இப்போ நம்ம சாப்பிடுற எந்த உணவுலயுமே ஃபைபர் இல்ல. எக்ஸாம்பிள் அரிசி எடுத்துக்கிறோம். நம்ம சாப்பிடுற இந்தியன் இதுலயே பார்த்தீங்கன்னா, இந்தியன் மீல்லயே பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் வந்து வீட் சாப்பிடுறாங்க. நம்ம வந்து ரைஸ் சாப்பிடுறோம். பட் 2துலயுமே பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய கவரிங்க நம்ம எடுத்துட்டோம். அந்த எண்டோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. அது ஃபுல்லாவே எடுத்துட்டோம்னா, அதுல நாரே இல்ல. வெறும் சக்க தான். நீங்க எந்த அளவுக்கு ரைஸ பாலிஷ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அதோடைய அந்த ஃபைபர ரிமூவ் பண்ணிடுறோம். அப்ப வெறும் ஸ்டார்ச்சா தான் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும்போது, அதுதான் ஃபர்ஸ்ட்டு ரீசன் நீங்க சீக்கிரம் டயபெட்டிக் ஆகுறது. 2வது ரீசன் நம்ம சாப்பிடுற நெறைய உணவுல ஆர்ட்டிஃபிஷியலான கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா, முன்னாடியெல்லாம் மஞ்சள வாங்கி காய வச்சு அரைப்போம் வீட்ல. ஒரு மிளகாத்தூளா இருந்தா கூட, மிளகா, தனியா இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்ல காய வச்சு நம்ம அரைப்போம். ஆனா இப்போ எல்லாமே ரெடிமேடா நமக்கு அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய சோம்பேறித்தனத்துல நம்மளும் அரைக்கிறதும் இல்ல. இப்ப இந்த மாதிரி கரம் மசாலாவா இருக்கட்டும், இல்ல இந்த மசாலாங்கள் எல்லாம் நம்ம ரெடிமேடா யூஸ் பண்ணும்போது, ஸோ இதுல வந்து அது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றாங்க, கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க, கலரிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு நீரிழிவு நோய்க்கு தள்ளுது, இல்ல புற்றுநோய்க்கு தள்ளுது. இப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, வி ஹேவ் டூ கம் பேக் அகைன். இந்த சோம்பேறித்தனம் இல்லாம, நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட நம்ம அதிகமா வாங்கணும். ஒரு சின்ன இட்லியோட எடுத்துக்கோங்களேன். அதிகமா நம்ம சாப்பிடுறது இப்போ இட்லி, தோசை தான். இதுல புளிப்பு தன்மை ஜாஸ்தியா ஆயிட்டே போகுது. உடம்புல புளிப்பு அதிகமாகும்போது, இந்த கார்போஹைட்ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு தான். ஸோ இதுவும் ஜாஸ்தி ஆகும்போது, ஒண்ணு டயபெட்டிஸ், இன்னொன்னு மூட்டு தேய்மானம். நம்ம எப்பயோ ஒரு வாட்டி தான் இட்லி சாப்பிட்டோம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இட்லியே வந்து ஃபெஸ்டிவல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களாம். திவாலி, இல்ல ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன், ஒரு வீட்ல எல்லாரும் கேதரிங் ஆகுறாங்க அப்படின்னா, அப்பதான் இட்லியே இருக்குமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, தடுக்கி விழுந்தா வீட்ல 2 வேளையும் இட்லி, இல்ல 2 மார்னிங் வேளையும் இட்லி, தோசை. நைட் இட்லி. எப்படியோ வாரத்துல 7 நாள்ல 6 நாளாவது நம்ம இந்த 2 ஃபுட்ட தான் சாப்பிடுறோம். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் இட்லி. இட்லி இஸ் எ குட் ஃபுட். ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு. நமக்கு கண்டிப்பா தேவையான புரதச்சத்து அண்ட் கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குதான்.